உங்க ஆட்டத்தை. ஆடி ஆடி என் முட்டையை உடைச்சிடாதீங்க. ஓடு ஒன்னும் கவசம் இல்ல, உங்க தொப்புள் கொடியை போடத்தான் அது. கொடி சுத்தி பிறந்த பயல்களே, சும்பன்களே, நிறுத்துங்க உங்க ஆட்டத்தை. என்ன இது? முட்டை. முட்டையா? இம்மா பெருசாவா? பூசணிக்காயோட பத்து பெருசா? என்ன இது? முட்டை முட்டை, கோழி முட்டை, குருவி முட்டை, வாத்து முட்டையை போல இது ஒவ்வொரு முட்டை. கொடியில காய்ச்சது இல்ல, பூசணிக்காய் போன்றது இல்ல. பூசணிக்காயோட பெருசா ராட்சச முட்டை. எந்த பழம் போட்டதுங்க? எனக்கு தெரிஞ்சு போச்சு, எனக்கே தெரிஞ்சு போச்சு. மனுஷன் பசி போகத்தான் இம்மா பெரிய முட்டை, ஒட்டு ஜாதி முட்டை, கலப்பின முட்டை. விஞ்ஞானிகள் பார்த்து உண்டைக்காம போல இருக்கு. கோழி சின்னதா தான் இருக்கும், முட்டை மட்டும் இம்மா பெருசா இருக்கும். இடும்போது சின்னதா தான் இருக்கும், இட்ட பிறகு பெருசா போயிடும். இந்த முட்டை பொரிக்காது. இந்த முட்டை பொரிச்சு குஞ்சு வெளியே வந்ததுன்னா பறவை பெருசா இருக்கும், டைனாசர போல இருக்கும். பூமி தாங்காது. ஏற்கனவே அவன் தாளம் தானே அவன் அழிஞ்சு போயிருக்கு. இன்னைக்கு பசிய போக்க பெரிய பெரிய பறவை உண்டாக்கலாம்னா அதுவே ஆபத்தை போய் முடிஞ்சு போச்சுன்னா அதுக்காகத்தான் இது பொரிக்காது. இத ஒரு குடும்பமே சாப்பிடுற மாதிரி, ஒரு தெருவே சாப்பிடுற மாதிரி இருக்காம போல இருக்கு. இது பூசணிக்காய் தத்துவம், அப்படிதானே? இல்ல, இது பொரிக்கும். இது மனுஷ முட்டை. மனுஷ முட்டையா? ஆமா, இது மனுஷ முட்டை. இது பொரிச்சா இதுல இருந்து மனுஷன் தான் வெளியே வருவான். இனிமே இதுல இருந்து தான் குழந்தை வரக்க போகுது. நம்ம பெண்களை பார்த்து கிண்டலா பண்ற? மனித ஜாதி வேலை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க. உனக்கு கொலை செஞ்சிருவோம். நான் காலி பையன் மாவல்ல, நீதான். நீங்க எல்லாரும் காலி பசங்க. ஐயோ, பயமா இருக்கு, பயமா இருக்கு. பயப்படாத, பயப்பட இதுல ஒண்ணுமே இல்ல. இது மனுஷ முட்டைனா நீ நம்ம பெண்களை பார்த்து கிண்டல் பண்றதுன்னு அர்த்தம். பயமா தான் இருக்கு, பயமா தான் இருக்கு. ஓஹோ, அத சொல்றியா? அதெல்லாம் இல்ல, இதுல பயப்பட ஒண்ணுமே இல்ல. பிறக்கிற போது இது கோழி முட்டை மாதிரி தான் இருக்கும், பொரிக்கிற போதுதான் இம்மா பெருசா ஆகும். என்ன அணியா இது? காலம் இப்படி எட்டு போயிட்டு இருக்கு. அதானா? காலம் ஒண்ணும் கெட்டு போகல. உங்க ஆண் ஆணவம் எல்லாம் இனிமே இங்க செல்லுபடி ஆகாது. பெண்கள் 10 மாசம் சுமந்து பெத்தெடுக்கிறதால தானே நீங்க அவங்களை இன்னும் மட்டமான ஜாதின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. கற்புண்ணும் கள்ளத்தனமும் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. விஞ்ஞானிங்க இப்ப கதையை மாத்தி வச்சுட்டாங்க. இனிமே இப்படித்தான், முட்டையாத்தான் நீங்களும் சேர்ந்துதான் அழகாக்கணும். இல்லாட்டி 2 பேத்துக்கும் பொதுவா இன்குபேட்டர் வச்சுக்கணும். மனித ஜாதிக்கே இப்ப பொதுவா இன்பம் மேலோங்கி போச்சு, பயமத்து போச்சு. 2 பேத்துக்கும் பொதுவா போச்சு. இப்போ இது பொறிக்க போகுது. இப்ப பொறிக்க போகுதா? ஆமா, இப்ப பொறிக்க போகுது. இந்த நொடியிலே பொறிக்க போகுது. அழுது அவ அம்மா எங்க போனா? பால் கொடுக்க ஆள் இல்லாம எங்க போனா? தாய் வயிற்றுல இருந்து பிரிச்சதால வந்த பனை. இனிமே தாய் பாசம் என்னன்னா தெரியாம போகுது. என்ன பொறந்துகிட்டே கிடக்க போறாங்க ஜனங்க. பசி மறந்து போகுமா? பசி மறந்து போகுமா? இது அழுதே குழந்தை.
முட்டையை உண்டாக்க முடிஞ்சவனுக்கு ஏன் பசிதாக்கெல்லாம் உண்டாக்க தெரியல? மாதிரி இல்லாம போச்சா? கோழி முட்டையை பார்த்து உண்டாக்கிருக்காம போல இருக்கு. கோழி குஞ்சுக்கும் பசி இருக்கு, அதனாலதான் இதுக்கும் பசி வச்சு படைச்சிருக்கான். அவனுக்கு என்ன, அவனுக்கு பசிதாக இல்ல, இருந்தாலும் இருக்குது தெரியல, மறந்து போகுது. நினைச்சுக்கிட்டா கிடைக்க ஆகாது இருக்கு அவனுக்கு. ஆமா, அவன் எங்க போனா? குழந்தைய தாயிடம் இருந்து பிரிச்சதால வந்த பலதா இது. அவளுக்கு மார்புல பால் சுரக்காம போச்சா, ஈரமத்து போச்சா, இல்ல வறண்டு போச்சா? அவன் எங்க போனா? குழந்தை யார போல இருக்கு? இவனை போல இல்ல போல இருக்க. இது இவனுக்கு பிறக்கலையா என்னவோ? இவன் இதுக்கு தகப்பலையா என்னவோ? இவன் இதுக்கு தகப்பு இல்லனா முட்டை மேலையா அவனுக்கு இவ்வளவு இருக்கிற? இவன் தான் தகப்பேன், ஆனா இது இவனுக்கு பிறக்கல. குழந்தைய பாத்தியா? குழந்தை யாருக்கு இருக்குது பாத்தியா? ஒன்னையே உரிச்சு வச்சிருக்கு. வா, அப்பனை அப்படியே உரிச்சு வச்சிருக்கு. வயிற்றுல இருந்து வெளியே வந்துட்டாலும் அரையான கெட்டு பக்கம் தானே இருக்கு. இல்ல, அது என்ன போல இல்ல, வேற யாரையோ போல இருக்கு. என்னை எழுப்பிக்க கூடாது, அசந்து தூங்கி போயிட்டேன். முட்டை பொறிச்சு என் செல்வம் வெளிவரதா கனவு. ஆனா பொண்ணா? குழந்தை யார போல இருக்கு? உங்களை போலவே இருக்கு. உங்க சாயல் தான் குழந்தைக்கு இல்ல, அவன் அப்பனை போலவே இருக்கு. அப்படியே முடிச்சு வச்சிருக்கு. இங்க வாங்கல, உங்களை போலவே இருக்கான் பாருங்களேன். இல்ல, அது என்ன போல இல்ல, ஒன்ன போலவும் இல்ல, வேற யாரையோ போல இருக்கு. இல்ல, முட்டை எங்கும் மாறி போகாம காப்பாத்திட்டு வந்திருக்கேன். நீங்க தான் காப்பாத்துனீங்க. இது நம்ம குழந்தை, உங்க சாயல் தான். முட்டை அடகாத்தது என்னவோ உண்மைதான், ஆனா குழந்தை என்ன போல இல்ல, வேற யாரையோ போல இருக்கு. என்ன சொல்றீங்க? இது என் குழந்தை இல்ல. பின்ன யார் குழந்தை? அது எனக்கு தெரியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருக்கு பெத்த இல்ல, உனக்குதான். இல்ல, அது என் சாயல் இல்ல. அப்ப யார் சாயல்? ஓ சாயல் இல்ல, அது வேற யார் சாயல்? அது உனக்கு தான் தெரியும். ஓ, அப்படி ஒரு வினை இருக்கா? பனிக்கூட முட்டையா மாறினாலும் மனசு மாறல. மார்புல பால் சுரக்குது, விஷம் சுரக்கல. யாருக்கு பெத்தாலும் பால் சுரக்கும். பனிக்கூட முட்டையா மாறி வந்த சுதந்திரம் இதுல கொண்டு வந்து விடும்னு எனக்கு தெரியாம போச்சு. பெண்ணை போற்றி மதித்த முட்டாளா? சரி, இதை இட்ட அன்னைக்கே சிதைக்கும் சுதந்திரம் இதுல இருக்கு. ஆனா நான் அதை செய்யல. இது ஒண்ணு போதாதா? சொல்லுங்க, என்ன நம்ப இது ஒண்ணு போதாதா? என்ன ஏமாத்த பாத்திருக்க நீ? சிதைக்காம ஏமாத்த பாத்திருக்க நீ? உனக்கு சுதந்திரம் இருக்கு, ஆன நம்பி வாழும் அடிமை இல்லை நீ. இதை ஏமாற்றோட வாழை வாழம் இல்ல போச்சாய். அதுக்கு நான் தயார். எங்கள ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு வருஷத்துக்கு மேல ஆச்சு. பொழுதுனைக்கு பார்த்தது. அப்பனை போலவே இருக்கான் பையன், அப்படியே உரிச்சு வச்சிருக்கான். அதே கண்ணு, அதே மூக்கு, அதே காது, அதே வாய். தொந்தி கூட அப்படி அப்படியே இல்ல. என்ன இல்ல? அதே தொந்தி இல்ல. பசிக்குதா பையலே, நல்லா விளையாடு, பசி மறந்து போயிரும். விரல நல்லா சூப்பு. விரல் முனையில பால் சுரக்கும், துளிப்பு இருக்கும். பசி ஆறி போகும். நல்லா சூப்பு. உங்க அப்பன் உனக்கு தனியா பால்
கேட்டுட்டு வர போறா, ஜாக்கிரதை. இவன் அப்பனை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். போகும் வழியில அப்படியே பார்த்துக்கிட்டு போகலாம்னு, வழி போக போகாம அப்படியே பார்த்துக்கிட்டு போகலாம்னு. அறிமுகமான மனுஷங்களை பார்க்கறதுக்கு சந்தோஷத்தை எனக்கு நாங்க விரும்பல. எங்களுக்கு ஆர்வம் தனியில. மனுஷனுக்கு மனுஷன் உள்ள உறவை விட சிறந்தது நாங்க என்ன இருக்கு? ஒருத்தனுக்கு ஒருத்தன் அந்நியனா வாழ்றதுல மனசுல நிம்மதி இல்ல, விரக்திதான் இருக்கு. நம்பிக்கை விட்டு போகுது, பயம் தோன்ற தொடங்குது, தேசமே செத்து போகுது. சதையோட உயிரோட உறவோட வாழப்பதரும் மனசோட போகும் வழியோட இங்க வந்தோம். எப்படி இருக்காரு இவங்க அப்பா? நீங்க எப்படி இருக்கீங்க? அவன் என்ன விட்டு போய் நீண்ட நாளாச்சு. நீங்க போன அன்னைக்கே, இதோ இவன் பிறந்த அன்னைக்கே நீங்க போன அடியோட போனவங்க திரும்பல. என் மனசை விட்டே போயிட்டான். அட பாவமே, உங்க பொழப்பு நான் எங்க போனேன்? நாங்க உங்களை பார்த்து தான் வந்தோம். என்ன பார்க்கவா? ஆமா, உங்களை பார்க்கத்தான். இவன் அப்பனை பார்க்க வந்ததாக சொன்னீங்க. சும்மா பொய் சொன்னான். உன்னை பார்த்து தான் வந்தோம். என்ன பார்த்து உங்களுக்கு என்ன ஆகணும்? உன் கணவன் உன்னை விட்டு போனது எங்களுக்கு தெரியும். என்னால உங்களுக்கு என்ன ஆகணும்? ஒரு பொண்ணால ஆளுக்கு என்ன ஆகணுமோ அதுதான் ஆகணும். அப்படின்னா எங்களுக்கு நீ பப்பாடி எல்லாம். அடச்சி, வெக்கமா இல்ல? இதுல வெக்கப்பட என்ன இருக்கு? உன்னை வற்புறுத்துறாங்க. உனக்கு சம்மதம் வேண்டாம், வேண்டாம். உன்னை ஒண்ணும் செஞ்சிட மாட்டோம். நாங்க அந்த விதமாவே திரும்பி போயிடுறோம். போன பிறகு கூட தொந்தரவு ஒண்ணு கொடுக்க மாட்டோம். திரௌபதியோட கற்பம் கூட தான் உனக்கு இருக்கும். இதுல கௌரவத்துக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. திரௌபதி தெய்வத்தை போலதான் எங்களுக்கு. குழந்தை முட்டைய பிறக்கும் வசதி இருக்கு நமக்குள்ள. கணவன் மனைவி வரதுக்குள்ள கூட எத்தனையோ சிக்கல் இருக்கு. ரொம்ப சுத்தமா இல்லைங்க. மனைவிக்கு முடியாத போது கூட அவளோட உறவு இருக்கு அவனுக்கு. இதுல என்ன நியாயம் இருக்கு? என்ன தர்மம் இருக்கு? தாலி கட்டிய கணவன்ற மனோதத்துவத்தை தவிர வேற என்ன இருக்கு இதுல? அதே போன்ற மனோதத்துவத்தை நமக்குள்ளேயே வளர்த்திப்போம். இன்னைக்கு உனக்கு வேண்டாம்னா வேண்டாம், நாளைக்கு உனக்கு வேணும்னா நாங்க இங்கே இருக்கோம். எங்களை அனுமதிக்கணும். இந்த சமூகம் ஒண்ணு ரொம்ப சுத்தமானதெல்லாம் இல்ல. ஆணுக்கு அப்பன் சொத்துல இருக்கும் பங்கு பொண்ணுக்கு சமமா இருக்க. வேற என்னதான் இருக்கு? ஒரு நியாயமும் ஒழுங்கா இல்ல. எங்களை இங்கே இருக்க விடு. உனக்கு துணையா இருப்போம். உனக்கு ஆறு கைகளா இருப்போம். இவனை வளர்க்க உதவியா இருக்கும். இவனோட எதிர்காலமா எங்களை இங்கே இருக்க விட. சரி, இருந்து போங்க. என் அப்பா தொப்புள் கொடி முறுக்கி தோல்ல போட்டு ஓடி போயிட்டான். முட்டையில பிறப்பது மட்ட மறந்து போனான். தொப்புள்ள பிறப்பதுதான் பேப்பர் சொல்லிட்டு போனான். அதுலதான் கற்பூரம்னு சொன்னான். தப்பு செஞ்சா தப்புக்கான தண்டனை கற்பம்னு சொன்னான். ஆனா முட்டையால அநேக நன்மைகள் உண்டாயிருக்கு. மாணவர்களுக்கு நீ
மனசு மேல மேல எப்படி பறக்கணும், ஆகாச மார்க்கமா தாவகத்தை பக்கம் பார்க்கணும், தாவ கண்ணிய கூட சேர்ந்து எண்ணி பார்க்கணும். மனுஷனுக்கு பறக்க தெரியல, பார்வையில கூர்மை இல்ல, முன்னங்காலிட்டு கைலா மாதிரி அரிசி மத்து போச்சு. நான் தோட பணிஞ்சு போட அது ஒரு காரணமா போச்சு. அதனாலதான் விழாவில இறங்க மனைக்கா போச்சு. சபாஷ், அப்படித்தான். யார் இவன்? யார் நீ? என்ன தெரியல? இல்ல யார் நீ? இவனை தெரியல உனக்கு? இவன் தான் அவன் அப்பன். இவன் ஏன் அப்பனா? தொக்குள் கொடி முறுக்கி தோல்ல போட்டு போனவன் இவன் தானா? ஆமா. இல்ல, நான் இவன் அப்ப இல்ல. பின்ன யார் நீ? இவன் தான் அப்பன். இல்ல, நான் இவன் அப்ப இல்ல. பின்ன யார் இவங்க அப்பா? அது எனக்கு தெரியாது. உனக்கு தெரியாது? என் அம்மா கூட உறவான நீ? எனக்கு தெரியாது. முட்டை எங்கோ மாறி போச்சு. இவன் அப்ப யாருன்னு யாருக்குமே தெரியாது. யார் அப்பன்னு தெரியாம வேற யாரையோ அப்பன்னு அழைச்சிட்டு இருக்காங்க. நீதான் அப்பா. முட்டை எங்க மாறி போல. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அடங்கத்தீங்க. முட்டை எங்க மாறி போல. நீதான் மாறி போல. இல்ல, முட்டை தான் மாறி போச்சு. என்ன அப்பன்னு அழைக்க ஆள் இல்லாம போச்சு. அவன் எங்கோ யாரையோ அப்பன்னு அழைக்கும். அப்பத்தானே எனக்கு போச்சு. நீ என்ன அப்பன்னு அழைக்கல. என் மனசுல அதுக்கு அனுமதி இல்ல, அதனாலதான் போனேன். அதனாலதான் நீ போன. அப்படிதானே? ஆமா. யாருக்கு பெத்தவனு கேட்டுட்டு போகல நீ? ஆமா, கேட்டேன். ஒரு கோபத்துல கேட்டேன். இப்ப கோபம் தணிஞ்சு போச்சு. முட்டை தான் மாறி போச்சு. எங்க வந்த இங்க? உன்னை பார்த்துட்டு போகலாம்னு. என்ன பார்க்கவா? என்ன கரிசனம் இத்தனை வருஷம் கழிச்சு? அதனால என்ன போ, ஒண்ணும் மாறி போயில்லையே. எல்லாம் இருக்கும் விதமா தானே இருக்கு. வெக்கமா இல்ல? இல்ல. வெக்கமா இல்ல? இல்ல. உனக்கு வெக்கமா இல்ல? இல்ல. சீ, எனக்கு வெக்கமா இருக்கு. எனக்கும் தான். எனக்கும் தான். இதுல வெக்கப்பட என்ன இருக்கு? ஏதோ நேத்துக்கு கோபத்துல கிளம்பியவன் இன்னைக்கு வந்த போல இருக்கு. காலம் மாறாம தான் இருக்கு. இல்ல, மாறி போயிருக்கு. இவன் பிறந்த இன்னைக்கு போன, இப்ப இவனுக்கே கூட பிறக்கும். இடையில காலம் ஓடி போயிருக்குல்ல? இல்ல, மாறாம தான் இருக்கு. ஏன் வந்தீங்க? என்ன வேணும் உனக்கு? உங்களை பார்த்துட்டு போலாம்னு தான் வந்தேன். எங்களை பார்த்து உனக்கு என்ன ஆகும்? இத்தனை காலம் ஆகாது. இன்னைக்கு என்ன உனக்கு? ஒன்னால ஆக வேண்டியது ஒண்ணும் இல்ல எனக்கு. என்ன யார்? அவளால அவளால ஆக வேண்டியது இருக்கு. என்னால உனக்கு என்ன ஆகணும்? ஒரு பொண்ணால ஆணுக்கு என்ன ஆகணுமோ அதுதான் ஆகணும். அப்படின்னா எனக்கு நீ பப்பாட்டியா இருக்கணும். அடச்சி, வெக்கமா இல்ல? ஆளு போறவனே உனக்கு கொலை செஞ்சிரோமா? இல்ல, இவனை கொல்லுதான் ஆகணும். இல்ல இவனை கொல்லுதான் ஆகணும். அப்படி சொல்லாத, அப்படி எதுவும் செஞ்சிடாத. அது சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. சொல்லட்டும், விடுங்க அவனை. வீணா கொலை செஞ்சிடாதீங்க. நீ கனவு காண்பதுண்டா? உண்டு. நீ நீ நீங்க எல்லாரும் உண்டு உண்டு. இவன் பிறந்த அன்னைக்கு கண்ட கனவு போல இல்ல. பொய் சொல்லாது. நல்லா நினைச்சு பாரு. ஒவ்வொன்றும் வித்தியாசமற்றா உனக்கு. வேற்றுமையில ஒண்ணு தூக்கலா
நினைவில் இல்ல? நான் இவங்களுக்கெல்லாம் மேல இல்ல. ஒரு நாள் கூட கனவுல அது இல்ல. நீ நினைச்சு பார்த்ததே இல்லையா? ஆமா உண்டு. அம்மா என்ன இது? பொய் சொல்லாத. பொய் சொல்லாத. நினைச்சு பார்த்தது உண்டா இல்லையா? ஆமா நினைச்சு பார்த்தது உண்டு. நினைச்சு பார்த்த உன் நினைவுல இருந்த, இப்ப இங்க நிஜமா இருக்க. நினைவுல விரோதத்தோட பார்த்திருந்தா இப்ப நிஜத்திலேயே விரோதத்தை காட்ட. வேண்டாம்னா விட்டுடு, கொலை செஞ்சிடாத. வழக்கு இருக்கு, தண்டனை இருக்கு, விடுதலையேனாலும் வழக்கு இருக்குதானே இருக்கு. அடைய போகும் லாபம்னு எதுவுமே இல்லை. உன் நினைப்புக்கு நான் திருந்தினாத்தான் உள் மனசுக்கு லாபமா இருக்கும். இப்ப சொல்லு, என்ன செய்ய போற? சொல்லு. சரி எடுத்துட்டு போ. அம்மா என்ன இது? என்ன இது? என்ன இது? ஒண்ணும் இல்ல, காலம் மாறல, அன்னைக்கு இருந்தாப்லதான் இருக்கு. என்ன இது? என்ன இது? ஒண்ணும் இல்ல, எல்லாம் இருக்கும் விதமா தான் இருக்க போகுது, அப்படியே தான் இருக்க போகுது. நான் ஒன்னும் இங்கேயே இருக்க போறதில்ல. அப்பப்போ வந்து வந்து போ. அதனோட மாறி பழ போகுது. என் மேல போவோமா உனக்கு? ஆமா. அவன் உன்னை கொலை செய்ய போறான். அப்படியெல்லாம் சொல்லி அவனை தூண்டாத. வீணா அவனை கொலகாரன் ஆக்கிடாத. அவன் தூக்கு அனுப்பிடாத. முட்டையால வந்த தடை இது இல்ல. பெண்கள் கர்ப்பத்தை வயிற்றுல சுமப்பது சுத்தமத்தான் பசலிக்கணும். இல்ல, அது ரொம்ப புனிதமானது. இல்ல, அது பெண்களை அடிமையாக்குள்ள வசதி. முட்டையிட்டு அழகப்பதான் ரொம்ப நவீனமானது. பெண்களை சுதந்திரமாக்க வல்லது. சரி, என்ன விகாரம் இது? மாசம் மாசம் ஒரு முட்டை. மாதம் 3 தினங்கள் இல்லையா பெண்களுக்கு? ஒன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கருத்தரித்தெல்லாம் முட்டை நம்பினா வர போகுது. அது ஒன்னும் வெகு தொழில் இல்ல. அப்புறம் ஒரு முட்டை, ஒரே ஒரு முட்டை, அவ்வளவுதான். வெக்கம் வெக்கம். இது தாவர முட்டையா இல்ல மாமிச முட்டையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கருவி வேற. அவமான சின்னம். இது இங்க இல்ல. அதுக்கு தேவையில்லைங்க. இங்க ஒன்னும் திருமணம் இல்லை. சீ, உன் வீட்ல தப்பு சொல்ல. உன் பெருங்கல்ல மனம் இல்ல. இந்த மனத்தோட தான் நீங்க மனசுல வாங்கிட்டு இருக்க. சானிட்டரி டவுன் போட்டி விளம்பரம்ல பத்திரிகைல வருது, டிவில வருது, சினிமால வருது. வேண்டாம் விடு. இது வளரும், கை கலப்பு நேரம். தாவர முட்டைன்னு மாமிச முட்டையை தூக்கி குப்பை தொட்டியில போட்டுட்டு அடுத்தவனோட செல்ல வசதி இருக்குது இல்ல. அந்த ரகசியம் உனக்கு தெரியல. வேண்டாம், விட்டுடு. கருவிகள் அலங்காரமாச்சு, விட்டுடு. இப்படி சொல்லிக்கிட்டே ஏன் வந்தீங்க? உங்களுக்கு போட்டியெல்லாம் ஒண்ணு வரல, பகிர்ந்து கொள்ளலாம் ஒண்ணுதான். ஏன் வந்தீங்க? என்ன நேரத்துல வந்த? என்ன தர்மா இருக்குல்ல? முட்டையால உண்டாகும் வசதிக்காகத்தான் வந்தேன். என் பார்வைக்கு லட்சணமா பெண் வீடு வேணும்னு வந்தேன். ஏற்கனவே உள்ள உறவு இந்த பேரத்தை சுலபமாக்கும்னு வந்தேன். சபா ரொம்ப நல்லா சொன்ன. நீ எப்படி வந்தீங்க? யார் இவ? இவனோட அப்பனுக்கும் பொண்ணுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குதுல்ல. அப்பாட்டிக்கு வயசு வச்சிருந்த கணக்கு இல்ல. தொப்புளுக்கு கீழே புடவை கட்டிருக்கான். முட்டையில பிறப்புது மட்டமான ஜாதின்னு காட்டிட்டு இருக்கா போல. இல்லனா இவ பெண்ணுக்கு அழகு தொப்புன்ற கூட்டத்தை சேர்ந்ததா இருக்கு.
இவனோட அப்பாட்டி போல இருக்கு. ஏய், உன்னை கொலை செஞ்சிடுவேன். வேண்டாம் வேண்டாம் விடு. வீணா அவனை கொலை செஞ்சிடாத. அதுல வழக்கு இருக்கு. விடுதலைனாலும் வழக்கு இருக்கட்டான இருக்கு. என்ன நெருப்புனா நாக்க ஒண்ணு சுத்திட போறது இல்ல. விட்டுடு. வேணாம். அப்படிதானே? அப்படிதான். ஆ? அப்படிதானே? அப்படிதான். என்ன அப்படிதானே? அப்படிதான். அதுலதான் வசதி இருக்கு. அதனால அப்படிதான். யார் நீ? என்ன வேணும் உனக்கு? இவனை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். இவனை பார்த்து உனக்கு என்ன ஆகணும்? ஒரு பொண்ணுக்கு என்ன ஆகணுமோ அதுதான் ஆகணும். அப்படின்னா இதோ இங்க நிக்கிறாங்க. இவன் என் அப்பன். இவன் வா அப்பனா? ஆ, புல்கொடிய முறுக்கி தோல்ல போட்டு போன அன்னைக்கு இன்னைக்கு கையில புடிச்ச கல்யாணம் கட்டிக்கிட்ட. அப்படிதானே? அப்படிதான் போல இருக்கே. 10 மாதம் சுமந்து பிறப்பிக்கிறதா பார்த்து கட்டிக்கிட்ட. அப்படிதானே? அப்படிதான் போல இருக்கே. கற்புண்ணும் கள்ளத்தனம் பண்ணும் சொல்ல வசதியை பார்த்து கட்டிக்கிட்ட. அப்படிதானே? அப்படிதான் போல இருக்கே. ஆமா அப்படிதான். தொப்புள் கொடியில பிறந்த அப்பனுக்கும் தொப்புள் கொடியில பிறந்த அம்மாவுக்கும் தொப்புள் கொடியில பிறந்த நான் முட்டையில பெண் பிறந்துட போகுதோங்கிற கவலையே இல்லாம பிறந்த. இப்படி ஏன் இங்க வந்த? ஆ? இவனோட உறவாட வந்த. என்ன இது? என்ன இது? இவன் அண்ணன் இல்ல. இவன் யாருன்னு தெரியல. ஹே, இன்னைக்கு என்ன வந்து உனக்கு? உன்னை தன் தங்கன்னு தெரிஞ்சு போச்சு உனக்கு. இல்ல இவங்க அண்ணன் தங்க இல்ல. இவன் எனக்கு பொருள். முட்டை எங்கோ மாறி போச்சு. முட்டை எங்கும் மாறல. இவன் யாருன்னு தெரியல. ஏய், பொய் சொல்லாத. உலகத்துல வேற ஆண் யாரும் இல்லைன்னா நான் உன்னை நீ ஒருவனே போல தனித்தேயா? என்ன இது சிக்கல்? நமக்கு ஒத்து வராதே. விட்டுடு. ஏன் வந்து வராது? நான் ஏன் வரணும்? அபிமானம் ஒண்ணும் அவ்வளவு சுலபத்துல விட்டு போயிடாது. நமக்கு ஒத்து வராது. இல்ல. ஏன் வந்து வராது? இவன் உன் அண்ணன். ஓ, அதனாலதானா? நான் முட்டையில இருந்து அடிச்சுக்குவேன். நீ வயிற்று பத்துமானா இருந்து தள்ளுவ. அதனாலதானா? அதனாலதானா? இங்க பாரு, நான் பெண், நீ ஆண் அப்படிங்கிற வேற்றுமை தவிர நமக்குள்ள வேற எந்த வேற்றுமையுமே கிடையாது. இரு கண்கள், இரு கைகள், இரு கால்கள் அப்படிங்கிற அங்கங்களுக்குள்ள எது ஒத்து இல்லாம போச்சு? மன மாறுபாடுகள் ஒண்ணு தெரியலையே. இனிமேல் நமக்கு இங்க என்ன இருக்கு? காலம் ரொம்ப கெட்டு போயிட்டு இருக்கு. வாங்க போலாம். உறவு எவ்வளவு சுலபத்துல விட்டு போச்சு. ஏய், இங்க வர்றா. 2 பேரையும் நீ தான் பெத்தெடுத்திருக்க. முட்டையில ஒண்ணு, வயிற்றுல ஒண்ணு பெத்தெடுத்திருக்க. அப்படிதானே? இல்ல, என்ன இல்ல? இவங்க அண்ணன் தங்க இல்ல. இதுக்கு ஊர் என்ன சொல்லும்? இல்ல, இவன் ஒண்ணும் எனக்கு அண்ணன் இல்ல. எங்களுக்குள்ள எந்த ரகசியம் இல்ல. நீங்க இங்கே இருங்க. எனக்கு தப்பு இல்ல. என் போராளிகள் இல்ல. உனக்கு இருக்கு. உன் போராளிகள் இருக்கு. இதுக்கு நான் என்ன செய்யட்டும்? பொம்பளை பிள்ளைக்கு தொப்புளி ரொம்ப அவசியமாகி போயிருக்கு. ஆ? இங்க என்ன கேட்டுட்டு என்னையும் உன்னை கேட்டுட்டு உன்னையும் யாரும் பெத்தெடுக்கல. முட்டையில பெத்தெடுக்க போகுதோங்கிற பயம் பத்திட்டு இருக்கு இப்போ. இதுக்கு நான் என்ன செய்யட்டும்? நீ தொப்பளை காட்டிட்டு இருக்க. அதுதான் நாகரிகமாவும் இருக்கு. நான் முட்டையில பிறக்கல, வயிற்றுல பிறந்தேன் அப்படிங்கிறதுக்கு ஆதாரமா இருக்கு இந்த தொப்பு. அதுதான் பொண்ணுங்களுக்கு அழகா இருக்கு. அதுதான் நாகரிகமாவும் இருக்கு. முட்டையில பிறக்கும் பொண்ணுக்கு தொப்புள் வைப்பது எப்படின்னு ஒரே ஆராய்ச்சியா இருக்கு. முட்டைக்குள்ள ஆனா பொண்ணான்னு தெரிஞ்சுக்கிட்டு அழிக்க எங்கும் முயற்சியா இருக்கு. எல்லாம் குழப்பமா இருக்கு. அதுக்கு நான் என்ன செய்யட்டும்? இங்க ஒண்ணும் என்ன கேட்டுட்டு என்னையும் உன்னை கேட்டுட்டு உன்னையும் யாரும் பெத்தெடுக்கல. நீயும் 10 மாதம் சுமந்துதான் பெத்தெடுக்க போற. அது என் கையில. முட்டைக்கு என்னால மாத்திக்க முடியும். வேண்டாம் வேண்டாம். யாரடா? முட்டையை எடுத்து குப்பை தொட்டியில போட்டுட்டு அது தாவர முட்டை அப்படின்னு இவனோட பொண்ணு சொல்லுவாளோன்னு இவனுக்கு பயமா இருக்கு.
கற்பு கதையாளம் கருத்தரித்தல். என்னடா இது? ஏய், ஒரு சொல் சொல்லு, சரி சொல்லு. இப்பவே இந்த நொடியிலேயே சிகிச்சைக்கு போவான். பிறகு தையல் வடுக்கல், நீங்க பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு போவேன். அப்புறம் உன் கண்களுக்கு என் மேனியில வடுக்கல் இன்றி இருப்பேன். வடுக்கலே இன்றி. வேண்டாம் வேண்டாம். ஓ, என்ன இது? உனக்கு நம்பிக்கை இல்ல. பின்னால ஒரு மனோபாவம் என்ன ஆகும் எனக்கு தெரியாது. என்ன இது? நம்பிக்கையோட இருக்கணும். ஆ, எப்படி நம்புது? ரெண்டு ஜாதி உள்ள இருக்கு. எப்படி நம்புது? ஆ, இந்த புத்தி உனக்கு நாளைக்கு வந்துச்சுன்னா என்ன பார்த்த தப்பு இல்லாதவன்ப. உன் தப்புல திருத்து கம்ப. உன்னை முட்டில வைத்தவன்ப. இருப்பதா இருக்கிறது உணவை ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் இல்லாதவன்ப. இல்லையா? ஐயோ, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அதுக்காகத்தானா? அதுக்காகத்தானா இவன் உன்னோட தங்க? சரி, வேண்டாம், நான் வேண்டாம், முட்டையிட வேண்டாம். இதுதான் சாக்குன்னு நான் ஒண்ணும் பிடிச்சுக்கல. உன் மேன்மை எனக்கு தெரியும். உன் மனமேன்மைக்காக இத்தனையும். இல்லைன்னா இப்படியே இருந்துட்டு போறேன். வெகு சுலபமா இப்படியே இருந்துட்டு போறேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இவன் உன் அண்ணன். முட்டை எங்கேயோ மாறி போச்சு. பரவாயில்ல, இதுல தப்பு ஒண்ணு இல்ல. முட்டைக்கு என்ன மாத்திக்கிட்டா எல்லாம் சரியாயிடும். நான் சிகிச்சைக்கு போகதான் போறேன். பிளாஸ்டிக் சர்ஜரிக்கும் போவேன். எனக்கு நானே அழகா இருக்கணும். சிறந்த மேனிக்கு இருக்கணும். இந்த பிரசவ சிரமங்களே இல்லாம இருக்கணுமா? வேண்டவே வேண்டாம். வேண்டாம். வேண்டாம் வேண்டாம். நீங்க எல்லாரும் வெவ்வேறு காரணத்துக்காக எப்படி சொல்றீங்க? உங்க பதில் எல்லாமே வெவ்வேறு இருக்கு. அதுக்காகவே நான் சிகிச்சைக்கு போகதான் போறேன். வேண்டாம். இந்த உறவு வேண்டாம். முதல் பிறப்புக்குள்ள பிரஜைகளை அங்கீகப்படுத்தி விடும். வேண்டாம். அதுக்காக தான் நான் முட்டையிட போறேன். இட்டவுடனே நானே சிரிப்பேன். அப்புறம் அதை எடுத்து குப்பை தடியில போட்டுருவேன். இப்பெல்லாம் இந்த சானிட்டரி டவலை போடுவது போல. இல்லைன்னா அங்க இனிமே இல்லாத குழந்தைகளை உண்டாக்க பார்ப்பேன். என்ன இது? இன்னைக்கு தொப்புள் இல்ல, வாழை இல்லாத போலதான். அப்போ எனக்கு நீ வப்பாடியே இருப்பியா? உனக்கு எனக்கு தான். அப்பா, உனக்கு அடைச்சி வெக்கமான உனக்கு. உன்னை கொலை செஞ்சுவேன். இதுல வெக்கப்பட என்ன இருக்கு? ஆ? முட்டையா பிறக்கும் வசதி இருக்கு நமக்குள்ள. இவங்க எல்லாரையும் விட உனக்கு அதிகமாவே ஒரு இருக்கு. வா. ஒண்ணும் இல்ல. காலை இப்படி கெட்டு போயிட்டீங்க. காலை ஒண்ணும் கெட்டு போகல. முட்டையான வேணா இப்போ பயப்பட்டு போச்சு. என்ன இது? கழுத்துல என்ன சுருக்கு? கப்பல் கொடிய மாதிரி தோல்ல போட்டு போன அன்னைக்கு இன்னைக்கு கப்பல் கொடி முறுக்கி சுருக்கு மாட்டி தவிடாமல இருக்கு. என்ன இது? என்ன நடந்ததுல? அவனை நான் கொலை செஞ்சுட்டேன். கொலை செஞ்சு. ஆமா, கொலை தான் செஞ்சேன். ஏய், அப்படி சொல்லாத. ஆபத்து. போலீஸ் புடிச்சுக்கிட்டு போயிடும். ஆமா. தயவு செஞ்சு இவன் தரக்க செஞ்சுட்டான்னு சொல்லு. தப்பிச்சு வெளியே வந்துடலாம். ஆமா. நான் ஒண்ணு தப்பிச்சுக்க விரும்பல. வழக்காட போறேன். ஊருக்கெல்லாம் உண்மையை சொல்ல போறேன். கண்ணகிய போல. நீ என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. எனக்கே புரியல. ஐயோ. தயவு செஞ்சு இவன் தரக்க செஞ்சுக்கிட்டான்னு சொல்லு. வழக்காடி வெளியே வந்துடலாம். அடுத்தவன் தரத்துல ஏன் இந்த வழியை எடுத்துட்டு வந்த? வழக்கா வாழ்ந்துகிட்டே போகுது. தற்கொலை மேபிக்கு நியாயம் வந்து போகுது இப்போ. இல்ல, இது தற்கொலை தான். தற்கொலை தானே? ஆமா,
தற்கொலைதான். நல்ல வேலை தப்பிச்சோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொலை செஞ்சுட்டேன்னு சொன்ன. ஆமா சொன்னேன். இதுல எது உண்மை? ரெண்டும் தான் உண்மை. அது எப்படி? ரெண்டு எப்படி உண்மை இருக்க முடியும்? அடிச்சு கொலை செஞ்சு தூக்கி மாட்டிட்டியா? இல்ல நான் அவனை கொலை செஞ்சேன். அவன் தன்னைத்தானே தற்கொலை செஞ்சுக்கிட்டான். அது எப்படி? அது எப்படி முடியும்? நீ அவனை கொலை செஞ்சதும் அவன் தன்னை தற்கொலை செஞ்சுக்கிட்டதும் எதுக்கு முந்தியல்ல நிச்சயிக்க நடந்ததாப்போ? இல்ல ரெண்டுமே தனித்தனியா தான் நடந்துச்சு. எப்படி 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 ஒண்ணுமே புரியலையே. உங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் புரியாது, ஒண்ணும் புரிஞ்சது கிடையாது. எடுத்துரும் போல இருக்கே. என்ன நடந்தது? உண்மையை சொல்லி தர. அத நான் நீதிமன்றத்துல சொல்லுவேன், போலீஸ் கிட்ட கூட சொல்ல மாட்டேன். நீ என்ன சொன்னாலும் உங்ககிட்ட இருந்து உண்மையை கரெக்டாக விட மாட்டாங்க அவங்க. இல்ல அவங்க கிட்ட நான் உண்மையை சொல்ல போறது இல்ல. அவங்க என்ன விட்டுதான் ஆகணும். நீங்க எதுக்கு இருக்கீங்க? நீங்க தான் எனக்கு உண்டாகாம என்ன வெளியே கொண்டு வரணும். உங்க செல்வாக்க பயன்படுத்துங்க, உங்க அரசியல் செல்வாக்கு அது இது நீங்க எல்லாத்தையும் பயன்படுத்துங்க. நான் உங்க எல்லாருக்கும் அப்படியே இருக்க போறது சொல்லியிருக்கேன். எனக்கு எல்லாம் குழப்பமா இருக்கு, பயமா இருக்கு. மண்டையே வெட்டிச்சிரும் போல இருக்கே. உண்மையை சொல்லு. தாயில மேல மேல சுமை இருக்குது. உண்மையை சொல்லு. சொல்லு. புண்ணியமா போ சொல்லு. சரி சொல்றேன். நான் உங்க எல்லாருக்கும் அப்பாட்டியா இருக்கேங்கிறது சந்தோஷமா இருக்கா? இருக்கு. அப்ப அவனுக்கும் நான் அப்பாட்டியா தான் இருப்பேன். இவன் உங்க அண்ணன். ஆ? இது உங்களுக்கு சந்தோஷமா இல்ல? ஆமா. உனக்கு எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? எந்த சமூகத்துல தான் முடியும்? சீ, பயமா இருக்கு. அப்பனுக்கு நேர்ந்தது இப்ப உனக்கு நேர போகுது. பயமா இருக்கு, போட்டு குழப்பாத. ஏய், எங்களுக்கு இடையில என்ன நடந்தா உங்களுக்கு என்ன? ஆ? உங்களுக்கு வேணுங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுதுல. போங்க, சந்தோஷமா இருங்க. அது எப்படி முடியும்? மனுஷனுக்கு ஒரு மனோதத்துவம் இருக்கே, எப்படி முடியும்? ஓ, உங்க மனோதத்துவத்துல நான் உங்களுக்கு ஒப்பாட்டியா இருக்க இடம் இருக்கு, ஆனா இவனுக்கு இருக்க இடம் இல்ல, இவன் அப்பனுக்கு இருக்க இடம் இல்ல. ஆமா. இவன் உன் அப்பன், அவன் உன் அண்ணன். அதனால சந்தோஷம் கெட்டு போயிடுது. ஆமா. சுத்த சந்தோஷமா இல்ல. ஆமா. அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இவனுக்கும் அவன் ஒப்பாட்டியா இருக்க அப்புறம் உங்களை செஞ்சு கோல் செஞ்சுடுவேன். வேண்டாம் விட்டுடு. முடியாது. காலி பையன் மவனே, உன்னை கொலை செஞ்சிடுவேன் அப்ப கிட்ட மிரட்டினீங்க, செஞ்சியா? அதுக்கு துணி இருந்தா அவனுக்கு? இந்த கொலைய நான் தான் செஞ்சேன். இல்ல இல்ல, இந்த கொலையை நான் தான் செஞ்சு ஒத்துக்கிறேன். இவனை நீதான் கொலைன்னு ஒத்துக்கோ. எல்லாம் குழம்பி போயிடும், அவன் தப்பிச்சுக்கலாம். அவன் சொன்னபடியே செய்ய, 2 பேரும் தப்பிச்சுக்கலாம். ஆமா, அவனை விடு. சரி, கொலைச்சு போ. உள்ள என்ன நடந்தது சொல்லு. இதுதான் அங்கேயும் நடந்துச்சு. ஐயோ, உண்மையை சொல்லு. ஒண்ணுமே புரியல. நீ உண்மையை சொன்னாதா என்னால கதையை ஜோடிக்க முடியும். உண்மையை சொல்லு. ஆமா சொல்லு. முன்னுக்கும் பின்னுக்கும் முரண் இல்லாம நாங்க நடந்துக்கிறது வேணும். தப்பா சொல்லி வழக்கு தோத்து போயிடக்கூடாது. சொல்லு. உங்க எல்லாருக்கும் இப்ப பயம் தெரிஞ்சு போச்சு போல இருக்கு. இல்லைன்னா மரப மீறி ஒண்ணு நடந்தில்லேன்னு சமாதானப்பட்டு போயிருக்கீங்களா? சரி பரவாயில்ல, சொல்றேன். அவனை உள்ள இழுத்துக்கிட்டு போய் நிறுத்தின. அங்க இங்க அசைஞ்ச கொலை செஞ்சிருவேன். அவன் அசையாம அப்படியே நின்னான். அடுத்து என்ன நடக்க போகுதோன்னு கண்ணை கொட்டல நின்னான். நான் என் உடைகளை ஒவ்வொன்னா கலைச்சுக்கிட்டே வந்தேன். கண்ணை கட்டினானா? பாத்துக்கிட்டே நின்னா. கடைசியில உடைகளே இல்லாம நின்ன. பாத்துக்கிட்டே நின்னா வெக்கமா இல்ல? அவனுக்கு உன்னை பார்த்தே
இன்னும் தோண்டலையா? வெக்கமா இல்ல உனக்கு? உனக்கு வெக்கமா இல்ல? அதுக்கெல்லாம் பதில் இப்ப இல்ல. அவன் தொப்புள் கூடிய கருத்துல இறுக்கி சுருக்கு மாட்டி தொங்கிட்டான். அவமான சுமையில அருந்து விழுந்து செத்துட்டான். இப்ப சொல்லுங்க, இது கொலையா இல்ல தற்கொலையா? தற்கொலைதான். இல்ல கொலை. இது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இதுக்கு மிஞ்சின அவமானம் எல்லாம் அவன் வாழ்க்கையில இருக்கு. அதுக்கெல்லாம் அவன் சாகல. தான் பொண்ண உடை இல்லாம பார்த்ததுல செத்த அப்படின்றது என்ன நியாயம் இருக்கு? அப்போ இத நீதிமன்றத்துல கேப்பா. சீ, என்ன அநியாயம் இது? அவனை நீ தான் கொலை செஞ்சிருக்க. ஆமா, நான் தான் கொடுத்துட்டேன். எனக்கு இது வந்து தப்பிக்க வழி தெரியல இப்போ. எனக்கும் தான். எனக்கும் தான். இதுல இருந்து உங்களை தப்பிக்க விட்டா தானே தப்பிக்க. இப்ப போங்க, முடிவு ரொம்ப பக்கத்துல இருக்கின்ற பயத்தோட போங்க. முட்டையான வேணா இத்தனையும். முட்டையால வந்த வேணா இத்தனையும். முட்டையால வந்த வேணா இத்தனையும். இல்ல, முட்டையால வந்தவனே இல்ல. உங்களால வந்த வேணா இத்தனையும். இல்ல இல்ல, இல்ல இல்ல. இல்ல, உங்களாலதான் உங்களாலதான். இல்ல இல்ல இல்ல, உங்களாலதான் உங்களாலதான். இல்ல இல்ல இல்ல, உங்களாலதான் உங்களாலதான். இல்ல இல்ல இல்ல. இல்ல, உங்களாலதான் உங்களாலதான் உங்களாலதான். இது அப்பனுக்கு நேர்ந்தது, இப்ப உங்களுக்கு நேரம் போகுது. அவனுக்கு உன்னை பார்த்து எதுவும் தோணலையானே கேட்டீங்களா? இல்ல, ஆமா ஆமா. அவனுக்கு உன்னை பார்த்து எதுவும் தோணலையான்னு கேட்க ஆர்வம் இருந்துச்சு. ஆ? பயம் மனோ தத்துவத்துல நேர்விக்கிற மாற்றங்கள் எல்லாம் மறந்து போச்சு. எல்லாம் புணர்ச்சியா மிஞ்சி போச்சு. இல்ல இல்ல. அப்ப நான் சொல்லிக்கிட்டே வந்தபோது உங்க வேலையில என்ன நேர்ந்தது? என்ன நேர்ந்தது? எனக்கு பயமா இருந்தது. உனக்கு எனக்கும் தான். உனக்கு பயமா இருந்தது. வெக்கமாவே இருந்தது. இல்ல, பொய். இல்ல இல்ல உண்மை. உண்மை. இல்ல, உண்மை. இல்ல, பொய். உண்மைக்கு முன்னால ரொம்ப தூரம் ஆச்சு. இவன் அப்பனுக்கு நேர்ந்தது, இப்ப உங்களுக்கு நேரம் போகுது. இதோ இந்த நோக்கி என்ன மன்னிச்சிடு. இதுல மன்னிக்க என்ன இருக்கு? நீங்களும் எனக்கு திரௌபதியை போலதான். உங்க கற்பம் எனக்கு திரௌபதியின் கற்ப போலதான்.